இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக இருக்க வீடியோவை இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு Davinci Resolve அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோட்டோஷாப் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடிட்டிங் அண்டு சவுண்ட் ரெக்கார்டிங் எல்லாத்த பற்றின அப்டேட்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழே நியூ ப்ராஜெக்ட் இருக்கும், கிளிக் கொடுங்க, க்ரியேட் கொடுங்க. ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இம்போர்ட் மீடியா கொடுத்து உங்களுக்கு தேவையான வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தேவையான வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் கொடுங்க. உங்களோட வீடியோவை ட்ராக் பண்ணி எடிட் டேப்பில் போடுங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ வந்துடும். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா இது இப்படி தான் இருக்குது. ஸோ ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோ தான் நம்ம வந்து கலர் கிரேடிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கலர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டேப் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு அப்ளிகேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் பிளாக்ஸ் இருக்குது. ஸோ இதில் நான் செலக்ட் பண்ணிக்க போகிறது RGB மிக்சர். க்ரீன் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ப்ளூ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கலர் கிரேடிங் கிடச்சிருக்கும். இதில் தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவைப்படுற அளவுக்கு எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னுடைய ரெட் அவுட்புட் லைட்டை டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரீன் லைட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் ப்ளூ. ஸோ ஒவ்வொருத்தரையும் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்ஸ் இது பேசிக் கரெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரைமரி கலர்ஸ் போயிட்டு இதில் நான் வந்து லிஃப்டில் ஒயிட்டோட கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து கெயின் நான் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறேன். அண்டு கெயினில் ரெட் கலர் வந்து நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இதை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஆஃப்செட் குறைச்சிக்கோங்க. ஸோ குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் HDR. ஸோ இதில் எக்ஸ்போஷரை வந்து நான் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் சேச்சுரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஷேடோவும் அதே மாதிரி டிக்ரீஸ் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனை நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் லைட். ஸோ லைட் தேவையான அளவுக்கு நான் வந்து எக்ஸ்போஷர் குறைச்சிட்டு சேச்சுரேஷன் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ குளோபல் இந்த ஆப்ஷனில் எக்ஸ்போஷர் குறைச்சிட்டு சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து சேச்சுரேஷன் காமனாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கார்னர் இருக்கக்கூடிய கலர் ராப்பர் இந்த ப்ளாக் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் கலர்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் எனக்கு வந்து இந்த பொண்ணோட க்ரீன் ட்ரெஸ் இருக்கிறதுனால ஸோ நான் அந்த க்ரீனை வந்து ஹைலைட் பண்ணி காட்டணுன்றதுக்காக க்ரீனை முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் கார்னரில் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பிங்க். இந்த பையன் பிங்க் ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால பிங்க் எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து எல்லோ. ஸோ எல்லோ மெயின் ஆப்ஜெக்ட் எல்லோ இருக்கிறதுனால அந்த எல்லோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இல்லை, இன்னும் கொஞ்சம் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிஷர்ட்டில் கலர்ஸ் சேஞ்சஸ் தெரியுது. ஸோ மறுபடியும் அதை ஓல்ட் பொசிஷனுக்கே வச்சிடுறேன். ஐ திங்க் இட்ஸ் எனஃப். லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளூ. ஸோ ப்ளூ வந்துட்டு கொஞ்சம் குறைச்சி பார்க்கலாம். ஓகே ஃபைன். எது பண்ணாலும் உங்களுடைய மானிட்டரில் இருக்கக்கூடிய வீடியோவோட அவுட்புட் பார்த்துட்டு பண்ணுங்கள்.
ஸோ அதில் உங்களுக்கான கலர்ஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இட்ஸ் குட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் பிஃபோர் and this is after. Thank you.